சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு 13 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதோடு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என்றும் தீர்ப்பளித்தார். இதனிடையே அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியா ஆகியோர் தூய்மை பணியாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதையடுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அப்போது போலீசாருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ரிப்பன் மாளிகை வளாகம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. கைது நடவடிக்கையின் போது மயங்கிய தூய்மை பணியாளர்களை ஆம்புலன்ஸ் இல்லாததால் சக பணியாளர்களை தோளில் சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட பின்னர் காவலர்கள் தங்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பெண் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் நடுவழியில் பேருந்தில் இருந்து அவர்கள் இறங்கி பேரணியாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களை கிண்டி, அடையாறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சமுதாய கூடங்களில் போலீசார் அடைத்து வைத்துள்ளனர். மீண்டும் போராட்டம் நடக்கக்கூடும் என்பதால் ரிப்பன் மாளிகையில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.